இந்த ஓப்போ மொபைல் இருக்கு, ஓப்போ F31 Pro. இது கீழே போட்டா உடையாதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது 360 டிகிரி ஆர்மர் பாடி கொடுத்துருக்காங்கம்மா அந்த ஃபோனில், சரிங்களா? என்னதுன்னா 360 ஆர்மர் பாடினா எந்த டைரக்ஷனில் கீழே விழுந்தாலும் ஃபோன் டேமேஜ் ஆகாதுன்ட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பல்ல? கீழே போடுறது, தண்ணிக்குள்ளே போடுறது, நம்மளும் இந்த வீடியோ எடுத்து போடலாம் கீழே போடுறது. ஆனால் காசு வந்து ஒரு 25,000 கொடுத்து வாங்குறாங்களா, அது கீழே போட்டு விற்கணும்னு ஒரு மாதிரியா வந்து ஒரு மாதிரி இருக்கு, சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கு. ஃபோன் கீழே போட்டால் ஒன்றும் ஆகாது, அதுக்காக நம்ம வந்து ப்ரொமோஷனில் கீழே போடுறது தண்ணி இல்லைன்னா. எனக்கு இந்த ஃபோனை கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கீழே போடுங்க, தண்ணிக்குள்ளே போட்டு காட்டுங்க கஸ்டமர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னால் மட்டும் போதும், நம்ம கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னா கீழே போட போகிறது இல்லை. இப்போ நீ ஏது ஃபோன் வாங்கினா கீழே போட்டு விளையாட போகிறது இல்லை. என்னைக்காவது தற்செயலில் கீழே விழுந்தா ஃபோனுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம விளையாட போகிறது இல்லை. என்னைக்காவது நீ வந்து ஃபால்ஸ்லேயோ திருச்செந்தூர் போகும்போது கடலை விளையாடும் போது தெரியாதனமா அப்போ விழும் பார்த்தியா, அப்போ அந்த டைமில் விழும்போது ஓகே. அதுக்காக நம்ம வேணுக்குன்னு தண்ணியில் போடுறது, வேணுக்குன்னு கீழே போட்டு மிதிக்கிறது, டயரை வச்சு ஏற்றுறது, ஜூஸை ஊற்றுறது, காஃபியை ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் ஃபோனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஒரு ஃபோன் வாங்குறது ஒரு ட்ரீமாக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ பண்ண வேண்டாம், நார்மல் ப்ரொமோஷன் மாதிரியே பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா? இந்த ஓப்போ F31 Pro, 31 Pro, 31 Pro Plus மொத்தம் 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 ஃபோனுமே நம்ம கடையில் வந்து அவைலபிள் தான், கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? நீ வந்து இந்த ஃபோன் வந்து என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லு மக்களுக்கு, சரியா? ஓகேவா?